சொர்க்கம் எது நரகம் எது. ஒரு பெரிய வேதாந்தி இருந்தார். அவர் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணத்தை போய், ஐயா நீங்கள் ரொம்ப வேறு செஞ்ச குரு, எனக்கு ஒரு சந்தேகம் வரணும், என்னன்னு கேட்டால் எது சொர்க்கம் எது நரகம்னு எனக்கு தெரியணும் அப்படிம்பாரு. அப்படியா, சரி வாங்க காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க. அது ஒரு பணக்கார கூட்டம். அது இந்த பணக்கார பசங்களாம் பணக்கார ஆட்களாக உட்காந்துருக்காங்க. அங்கே போய் ஒரு 10 கிலோ சக்கரை பொங்கல் கொடுத்து, இந்தாங்க இதை வச்சுருங்க, நான் இப்போ ஒரு மாதம் வருவேன், அது சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லிடுவார். ஆனால் ஒரு நிபந்தனை, யாரும் கையை மடக்கி சாப்பிடக்கூடாது, நீட்டி தான் நீட்டின கையை மடக்காமல் சாப்பிடணும், சாப்பிட முடியும் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி 100 இடத்த போகிற ஏழை வறுமையில் கஷ்டப்பட்ட கூட்டம் உட்காந்துருக்கோம். அவங்கள்ட்ட அதே மாதிரி ஒரு 10 படி சக்கரை பொங்கல் கொடுத்து, அப்பா இதெல்லாம் இங்கே சாப்பிடுங்க. அவங்களுக்கு அப்புறம் ஐயா எப்படி சாப்பிட முடியும், அது எனக்கு தெரியாது, ஆனால் ஒருத்தர் கையை நீட்டக்கூடாது, கையை மடக்கக்கூடாது, மடக்காமல் சாப்பிடணும் நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் 6 மாதம் வருவேன், நீங்கள் அதை சாப்பிட்டு தீக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவார். அது மாதிரி ஒரு நாள் கழிச்சு போவார். அந்த பணக்கார பசங்கள்லாம், என்னையாப்பாயா சக்கரை மலை வச்சு எங்களை சாடலாம் பண்ணிட்டேன், எங்களையும் சாடலாமா அரசும் கொடுக்கணும் பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்பட்டு பேசிக்குவாங்க. இந்த ஏழைகள் இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போவார். அங்கே எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அந்த பாத்திரமே வெறுமனே கிடக்கும். உடனே எப்படி சாப்பிட்டுக்க பாருன்னு, நான் நீட்டின கையை என்னோட நண்பனுக்கு கொடுத்தேன், அவன் அடுத்தவனுக்கு கொடுத்தான், அவன் அடுத்தவனுக்கு கொடுத்தான், அவன் அடுத்தவனுக்கு கொடுத்தான். அப்படியே நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த நீட்டின கையை மடக்காமலேயே நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னு, இதாப்பா சொர்க்கம் அது நரகம். தன்னிட்ட இருக்கிறத எப்படி கொடுக்கணும் தெரிஞ்சு அடுத்தவனுக்கு கொடுக்க தெரிஞ்சவன் சொர்க்கத்துக்கு போவான். அதை கொடுக்க தெரியாமல் தானும் நிற்காம மற்றவங்களுக்கு கொடுக்காம போய் நரகத்துக்கு போவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராமகிருஷ்ணன் சொன்னோன்னா அந்த வேதா முனி வரைக்குமா சந்தோஷமா என்னுடைய சந்தேகம் தீர்ந்து சந்தோஷமா போயிடுவார். இந்த கதை